kg per week. So daily நமக்கு கிராம் கம்மியாகுமா வெயிட் கம்மியாகுமா கிடையாது. அந்த ஒரு கான்செப்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். So 100 gram per day is equal to 3 kgs per month. 200 gram per day 6 kg per month. ஆனா எல்லா நாளும் ஒரு மாதிரியே சாப்பாடு இருக்கும், ஒரு மாதிரி 200 கிராம் கம்மியாகுமா கிடையாது. நம்ம உடம்பு ஒரு பிளக்சுவேஷன் எடுத்துக்கும். அதனால தான் ஆவரேஜ் வந்து 1 kg per day per week நம்ம எடுத்துக்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம வரும்போது இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நமக்கு எப்பவுமே வெயிட் லாஸ் ஆகாது. நடுவுல நமக்கு இன்ச் லாஸ், அதாவது நம்ம பாடி வந்து ஃபார்மிங் ஆகும். ஃபார்மிங் ஆகும்னா என்னன்னா, நம்ம இன்ச்சஸ், நம்ம உடம்புல இருக்கிற இன்ச்சஸ் வந்து நமக்கு ஸ்லோவா கம்மியாகும். ஸ்லோலி ரெடியூசிங். இன்ச்சஸ் வந்து கம்மியாகும் போது, இன்ச்சஸ் கம்மியாகிறது என்னது, நம்ம ஸ்கின் சுருங்கிறது. அப்போ ஸ்கின் சுருங்கிறது நிறைய பேர் வந்து தவறான முறைகள்ல வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் சாப்பாடை மட்டும் கம்மியாக்கிட்டு கேலரி டயட்டை மட்டும் பண்ணிட்டு ஃபார்மிங் அப் பண்ணாம அவங்க பண்ற வேலைகள்னால என்ன ஆகும்னா கை கால் எல்லாம் தொங்கி போயிடும். எங்களோட இதெல்லாம் பார்த்தோம்னா எங்கேயுமே தொங்கல, ஒண்ணுமே எங்கேயுமே வந்து தொங்கல, லூஸ் ஸ்கின் கிடையாது. எதுக்குன்னா அந்த ஃபார்மிங் அப் ரொம்ப முக்கியம். அதனால கேலரி டெபிசிட் டயட்டா எடுக்கும்போது கூட நமக்கு கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கம்மியாக்கினாலும் அதை கமென்சுரேட்லி நமக்கு வந்து வெயிட் ட்ரைனிங், வாக்கிங், இந்த மாதிரி ஏதாவது சப்ளிமெண்டல் எக்ஸசைஸோட அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி நமக்கு இது பிரச்சனை வரும். சோ என்னெல்லாம் பண்ணலாம் இதுக்குன்னா, மைல்டா வெயிட்ஸ் எடுக்கிறது. வெயிட்ஸ்னா என்னன்னா ஜாஸ்தி ஒன்றும் இல்லை, நீங்க சிம்பிளா கூட பண்ணலாம். நம்ம கம்யூனிட்டியில நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் எல்லாருக்கும், ஒரு 1 kg or 1 liter வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அதால பண்ணலாம். சரியா? உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது 1 கிலோட ஐட்டத்தை வச்சு நீங்க தூக்கிக்கலாம் சிம்பிளா. இதுக்கு இல்லாட்டி 2 கிலோட டம்பிள்ஸ் கிடைக்கிறது, 400-500 தான் ரேட், அதை வாங்கி வச்சுக்கலாம். அதை வச்சு நீங்க கைகளுக்கு பண்ணிக்கலாம், ஸ்குவாட்டிங் பண்ணிக்கலாம். சரியா? அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். கால்களை வந்து படுத்து தூக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நமக்கு இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் கம்மியாகுது. சோ பொறுமையா நீங்க வந்து நிதானமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ரிசல்ட் வரும். உங்களோட டார்கெட் 1 kg per week, இதுக்கு மேல நமக்கு போகாது. ஆனா அதுல வந்து எந்த மாதிரி பிளான்ஸ் வேணும், எந்த மாதிரி டயட் பிளான் வேணும், ஒரே டயட் ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இது மட்டும் தான் சாப்பிடுவேங்க, சாதமே சாப்பிட மாட்டேங்க, இந்த வராது ரிசல்ட். எல்லாமே சாப்பிடணும். நம்ம உடம்பு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சீசன்ஸ்க்கு போகிறது. வாதம், பித்தம், கபம், ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு விதமான உணவு நம்ம சாப்பிடணும். இப்போ பஜ்ஜி போண்டா எல்லாம் மழை வந்தா தான் சாப்பிட முடியும். சரி, மாம்பழம் வந்து ஏப்ரல், மே, ஜூன்ல தான் வரும் நமக்கு. அந்த மாதிரி சீசன்ல அதை விட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்தந்த பழங்கள் அந்தந்த சீசன்ல எதுக்கு வரதுக்கு காரணம், இயற்கையோட பராமரிப்பு படி அது வருது. அந்த சமயத்துல அந்த சமயத்துல அது சாப்பிடணுங்கிற ரீசன் தான் வருது, இல்லாட்டி அது வராது. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு வெயிட் லாஸ், இன்ச் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ். அதனால டெய்லி வெயிட் கம்மியாகலைன்னா தயக்கப்படக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்துல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்னதுன்னா, உங்க உடம்புல உங்க ஸ்கின் லூஸ் ஆகும் போது உங்களோட ட்ரெஸ்ஸஸ், நீங்க வாங்கி வச்சு டைட்டா இருக்கிற ட்ரெஸ் உங்களுக்கு லூஸ் ஆக தோன்றும். நீங்க அதை போடும்போது அந்த ஃபிட்டிங் கரெக்டா தெரியும் உங்களுக்கு. அதே ட்ரெஸ் போடும்போது நீங்க அழகா இருப்பீங்க. இன்னொரு விஷயம், பெரிய தப்பு பண்றது என்னன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லூஸ் ட்ரெஸ் நிறைய போடுறோம். ஏன்னா பணம் கொடுத்து வாங்கிருக்கீங்க, நல்ல நல்ல சூட் வாங்கிருப்பீங்க, நல்ல டிஷர்ட் வாங்கிருப்பீங்க. நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு 4XL, 5XL, 6XL போட்டு 5XL போட்டுருக்கீங்க வச்சுங்க, 4XL போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து 3XLக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம்ல இப்போ நீங்க வந்து 3XLக்கு வந்துட்டீங்க. நீங்க அப்போ நீங்க 3XL போடும்போது இன்னும் கொஞ்சம் அழகா தெரிவிங்களா மாட்டீங்களா? இதை போட்டுட்டு போகும்போது எல்லா ஆச்சு உனக்கு சுகர் கீக்கர் வந்துருச்சாப்பா, என்னப்பா வயிற்று கம்மி ஆயிட்டேன், நல்லா இல்லை பாக்குறதுக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இதே ட்ரெஸ்ஸை வந்து இங்கே ஒரு டக் அடிச்சிட்டீங்கன்னா இதுவே ஷார்ட் ஆகும். இப்போ என்னோடதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நான் 2XL போடுறேன். ஆனா இது எப்படி தெரியுமா, முன்னாடி இது வந்து நான் வந்து 6XL போட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆகும்னா, இதை கொண்டு போய் டைட் பண்ணும்போது கைகள் காலர்லாம் சின்னாக்க முடியாது, அது ஆல்ரெடி விகாரமா தான் இருக்கும். ஆனா இங்க எல்லாம் பண்ணிக்கலாம், நமக்கு அது வரலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு வேற புது ட்ரெஸ் வாங்கிக்கணும். இப்போ லிட்டரலி நம்ம வார்ட்ரோப் பூரா சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு நிலை வரும். அதனால உடனே வந்து ட்ரெஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதுங்க. முதல்ல பழைய சமத்து கொஞ்சம் சின்னதாக்கிட்டு கொஞ்சம் தோற்றத்தை மாத்தினாலே பாதி வரைக்கும் உங்களை பார்த்தா நல்லது சொல்லுவாங்க. இல்லாட்டி என்ன ஆகும், they will demotivate you. எல்லாருமே டிமோட்டிவேட் எதுக்கு பண்றாங்க சொல்லுங்க பாப்போம்? ஏன் பண்ணுவாங்க சொல்லுங்க? ஓகே, பட் அது காரணம் கிடையாது. என்னால முடியாததை அவன் பண்ணிட்டான், ஆனா நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன். இதுதான் நடக்கும். சோ இன்னைக்கு தகவல் எப்படி இருந்தது? சூப்பர். சோ இந்த வாரத்தோட டார்கெட். ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம். இன்னைக்கு பொங்கல் திருநாள் 2வது நாள். காணும் பொங்கலா?
இல்லை மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் இல்லையா? ஓகே. ஸோ மாட்டுப்பொங்கல் இன்னைக்கு வந்து நம்ம கத்துக்க போறது வந்து நம்ம வெயிட் லாஸ், இன்ச் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ். இந்த 3 கான்செப்ட் தான் சேர்ந்தது டோட்டல் வெயிட் லாஸ். சரியா? ஓகே. இப்போ மேம் நீங்க வந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு 2 நாள் 8 நாள் ஆயிருக்கா? 8 டேஸ்ல 2 கிலோஸ் கம்மியாக்கி இருக்கீங்க. இப்போ நல்ல ஒரு மேம்க்கு ஒரு பாராட்டுகள் முதல்ல. ஏன்னா 8 டேஸ்ல 2 கிலோஸ் கம்மியாக்கி இருக்காங்க. ஆனா இதே வந்து ஃபுல்லா வந்து ரெகுலரா கண்டினியூ ஆகுமானா கிடையாது. சார் நீங்க எவ்வளவு கம்மியாக்கி இருக்கீங்க? 1.8. ஸோ மேம் வந்து 8 டேஸ்ல 2 கிலோஸ், சார் வந்து 1.8 kgs in 8 days. ஸோ இந்த 8 டேஸ்ல இவ்வளவு பெரிய ரிசல்ட் எடுத்தது எல்லாருக்குமே இந்த மாதிரி வருமானா கிடையாது. இதுக்கு கான்செப்டுக்கு என்ன காரணம்னா, எப்பவுமே முதல்ல வந்து நம்ம டோட்டல் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் to 15th டே 15 நாள் எந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்க கரெக்டா கடைபிடிச்சாலும், கரெக்டா நேர்மையா கடைபிடிச்சீங்கன்னா அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கிடைக்க போறது வந்து கிளென்சிங் ஆர் இன் காமன் வேர்ட் சொல்றது வந்து டீடாக்ஸ். அதாவது டீடாக்சிபிகேஷன் ஆஃப் த பாடி. இந்த ஃபர்ஸ்ட் 20 டேஸ் 15 to 20 டேஸ்க்குள்ள நம்ம உடம்போட ப்ராப்பர் கிளென்சிங் நடக்கலைன்னா நமக்கு ப்ராப்பரான வெயிட் லாஸ், சஸ்டெயின்டு வெயிட் லாஸ் கிடைக்காது. சுருக்கமா சொல்ல போனா, இப்போ நம்ம ஒரு மலைப்பகுதியில் நடக்க போறோம், இல்ல ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு மலை கோவிலுக்கு போறோம்னா நடக்காத ஆளு அந்த மலையில ஏற போறாருன்னா ரொம்ப சிரமப்படுவான். அப்ப என்ன பண்ணுவான்? முதல்ல பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து நடந்து கொஞ்சம் காலை கஷ்டம் பண்ணிட்டு கொஞ்சம் நம்மளை தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். இப்போ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சபரிமலைக்கு போற இந்த விரதம் இருக்கிறாங்க எல்லாரும், ஒரு 41 நாள் அந்த விரதத்துல அவங்க வந்து 41 நாள் செருப்பு போடாம பாதைகள்ல நடந்து கடந்து ரெகுலரா நடந்து பழக்கப்பட்டு தான் அவங்களால மலை ஏற முடியும். அப்படி ஏற முடியாதவங்க, கரெக்டான நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பாதி வயதுக்கு திணறுவாங்க, மூச்சு முட்டும், உடல் பருமன்ஸ் நிறைய இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் வரும். இப்ப இந்த கிளென்சிங் டீடாக்ஸ் நடக்காம நம்ம எடுத்த உடனே ஒரு 3 கிலோ கம்மியாக்கிடலாம், 10 கிலோ கம்மியாக்கிடலாம், 20 கிலோ இது ஒரு தவறான கருத்து. ஒரு ஐடியல் ஃபுட் ப்ரோக்ராம், ஃபுட் பேஸ்டு கேலரி டெபிசிட் ப்ரோக்ராம், ஐடியல் கேலரி டெபிசிட் ப்ரோக்ராம், இதுல 1 kg per week, இதுதான் கணக்கு. ரைட். இதுக்கு மேல போச்சுன்னா நமக்கு பிரச்சனைகள் வரும். 1 kg per week மேல போச்சுன்னா பிரச்சனைகள் வரும். சரி, இதுல முக்கியமான விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது என்னது? இது எடுத்துறேன். எஸ், பாஸ் பண்ணீங்க சார்.